இந்த ஷோ பேர் டிவி போட்டி. நான் சபா. மூன்று முடிச்சுன்னு ஹிந்திலேருந்து தமிழுக்கு டப் பண்ண ஒரு சீரியல். பொதுவாக சீரியலில் ஒரு நாள் மிஸ் பண்ணால் லைட்டாவது கதை நகரும். ஆனால் இந்த சீரியலில் பாருங்களேன், முதல் நாள் இரவு 9:30, இரண்டாம் நாள் இரவு 9:30, மூன்றாம் நாள் இரவு 9:30. ஒருத்தன் கோமாக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு போனானோ திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அங்கேயே தான் இருக்கான். இந்த கதை நவராது. ஹீரோட ஒய்ஃபு செத்து போச்சு. இப்போ யாராவது ஹீரோவுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். இங்கே தான் கதையில் ட்விஸ்டே. யார் வாழ்க்கை தராங்கன்னு பாருங்களேன். இதுதான் கடைசி கட்டும் பிரேமண்ணா, இதுதான் கடைசி கட்டும் பிரேமண்ணா. கொஞ்சம் கூட தாமதிக்காம உடனே இணையத்தில போட்டு வைங்க. ஊர் உலகத்துல உங்களை மாதிரி ஒரு அண்ணன் தங்கச்சியை பார்க்க முடியுமா ஐயா? இதுதான் குடும்ப நாடகம். இந்த சீரியல்ல யாரு அக்கா, தங்கச்சி, சித்தி, பெரியம்மா, பாட்டி, வேலைக்காரன்னு கண்டே புரிய முடியாது. ஏன்னா மேக்கப். ஷோ அடுத்த செக்மெண்ட் பிளாக் பாக்ஸ். நம்பினால் நம்புகள்னு ஒரு ஷோ. அதில் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். எங்கள் கண் முன்னே திடீர் என ஒரு அமானுஷ்யம் அரங்கேற தொடங்கியது. தரையில் வைக்கப்பட்டிருந்த பூமாலை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து சிலையை நோக்கி போய்கொண்டிருந்தது. சிலைக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்த கற்பூரம் திடீர் என தானாக தீப்பற்றி எரிய தொடங்கியது. தியானத்தில் இருந்து கண் விழித்தவர் கைகளை மேலே உயர்த்தினார். திடீர் என மாயமாய் மறைந்து விட்டார் ககன கடுவெளி சித்தன். இப்போ இந்த வித்தையை நானும் பண்ணி காட்டுமா? எப்படி? இப்போ இதை மறைய வச்சு காட்டுமா? எப்படி? இவங்களுக்கு ஒரு படி மேல போய் மூன்றாவது கண்ணு ஒரு ஷோ. அதுல கடவுளையே காட்டுறாங்க. கடவுள் தரிசனத்தை பாலகுமாரனோட உடம்புல சூட்சமமா தொட்டு உணர வச்சிருக்காரு. குண்டலினி சக்தி வெளிப்பட்ட நேரத்துல தான் ஒரு மகானா மாறி தன்னோட சொந்த அம்மாவை ஆசீர்வாதம் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி சொன்னாரு பாலகுமாரன். எங்க அம்மா எனக்கு குழந்தை ஆயிட்டா. நான் அம்மாவா மாறினேன், அம்மா ஏன் மகளா மாறினா. பாலகுமாரனோட உடம்புல யோகிராம் சுரத்குமார் செஞ்ச சில உணர்த்துதல் முறைகளால பாலகுமாரனுக்கு குண்டலினி சக்தி வெளிப்பட்டு கடவுள் தரிசனம் கிடைச்சிருக்கு. அவருக்கு நான் சிகரெட் பக்க வச்சுக்கிறது, அவருக்கு பத்த வைக்கல, எனக்கு நானே பத்த வைத்து கொண்டது போல. கலிங் இப்போ பூ வாங்கிட்டு போறாங்களே அது உங்ககிட்ட இருந்தா. ஏன்னா இப்ப நான் தானே கலிங் அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு போறாங்களே அது கூட உங்களை பார்த்துதான். அப்போ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கடவுளை இப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு தெலுங்கு சேனல்ல தனுஷ் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த ஆங்கர் அவருடைய பர்சனல் லைஃப் சார்ந்த கொஸ்டினாவே ஃபுல்லா கேட்கறாங்க. தனுஷ் மைக்கை கீழே தூக்கி போட்டு கிளம்பி போயிடுறாரு. So many allegations. Allegation? So many videos have emerged. Was there a video? You said your family life is in stake. My family life is at stake? This is a very stupid interview. ஒரு செலிபிரிட்டியுடைய பர்சனல் லைஃப்ல தலையிடக்கூடாது அப்படின்ற ஊடக தர்மம் கூட உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆனால் சம மேட்டர் என்னன்னா, இந்த மூவி டீம் நினைச்சிருந்தாங்கன்னா அந்த வீடியோ ரிலீஸ் ஆகாத மாதிரியே பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. எல்லாம் ப்ரொமோஷனுக்கு தானே. விக்னேஷ்காந்த் தானே, என்னதான் நம்ம அண்ணன் தம்பியாக இருந்தாலும் கடமைன்னு வந்துட்டா பாசத்துக்கு இடம் கிடையாது. இது உங்களுக்கே தெரியும். நண்பேண்டா நம்பர் 1. ரியாலிட்டி ஷோஸை பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இப்போ நீங்களே ரியாலிட்டி ஷோ பண்ணுறீங்களே, இது நியாயமா படுதா? நம்பர் 2. வணக்கம். வணக்கம். மீசைய முறுக்கு படக்குழுவுல இருந்து வந்திருக்கீங்க. அப்ப நீங்க சொல்றது எனக்கே ஒரு படம் இருக்கு. உங்க மூவிக்கு உங்க ஷோலயே ப்ரொமோஷன் பண்றீங்களே, இது என்ன ஸ்ட்ராட்டஜி? நம்பர் 3. ஆமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. எங்க என்ன சும்மா நண்பேண்டா பண்றது மட்டும் இல்லாம டான்ஸ் லீக்கும் பண்றீங்களே, இப்படியே போனா சொல்வதெல்லாம் உண்மையிலேயும் உங்களை பார்க்கலாமா? அந்த ஷோ தான் ஊரே கலாய்க்குதே, நாங்களும் எதுக்கு கலாய்க்கணும் அப்படின்னு தான் விட்டோம். ஆனா ஒண்ணு, இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே பிக் பாஸ் தான். அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சிச்சு. சீக்கிரமாவே வந்துடுறேன். மறக்காம பிளாக் ஷீப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.